ஓம் சாந்தி. 30/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 30/11/2004 இந்த முரளி சொல்லியிருக்காங்க. தாதி உடலை சிவத்தந்தையும் பிரம்மா தந்தையும் அவதரித்து நமக்காக சொன்ன அவ்யக்த முரளி இது. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இப்போது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் சொல்றாரு. இப்போ டாக்டர் படிக்கிறாங்க, புத்தியில் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எப்போ அவங்க டாக்டராக ஆகிறாங்களோ அன்றைக்கி அவங்க முகத்தில் லட்சணம் வந்துடும். ஸ்டெதஸ்கோப்போடு உட்காந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுனுக்கும் போது அந்த முகத்தில் அதோட டாக்டராகவே தெரியும். அப்படியே அவங்க நமக்கு வைத்தியம் பார்க்கும்போது அந்த படிப்பு தாரணையில் அந்த வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் புத்தியில் இருக்குது. சொல்கிறோம் பாபா பாபான்னு சொல்கிறோம், அப்புறம் நான் தான் தேவதை 5 சொரூபத்தை வாயால் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எதுவும் இப்போ சொரூபத்தில் வரல, நடத்தையில் வரல. எப்படி அந்த டாக்டர் மாதிரி ஆனாங்களோ அந்த மாதிரி தேவதை மாதிரி இங்கேயே நம்மளுடைய நடத்தை முகம் தெரியணும். பாபா நம்ம முகத்தில் தெரியணும், நடத்தையும் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எப்போ சொரூபத்தில் வர்றது அதான் பாபா கேட்குறாரு. இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை இப்போ காட்டுங்கன்னு சொல்கிறாரு. இங்கேயே ஃபரிஸ்தா மாதிரி உங்களை பார்த்தா தெரியணும், பாபா சமான் அவ்யக்த ரூபத்தை இப்போ காட்டுங்க, சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இன்னைக்கு அதான் தலைப்பு சொல்லியிருக்காரு. பாபா சொல்றாரு, இன்று பாக்கிய விதாத்தா வள்ளல் பாபா தனது நாலாபுறங்களில் உள்ள சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தார். பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு, புன்முறுவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது இல்லையா? கடவுளே நமக்கு பாடம் எடுக்கிறாரு, நமக்கு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த நேரத்துல சங்கமிகத்துல இருக்கிறோம். நம்மள மாதிரி உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள் தான் அடைகின்றீர்கள். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம அந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை நம்ம தான் அடையணுன்றாரு. தனது கல்பத்திற்கான அதிகாரத்தின் பாக்கியம் நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த அதிகாரத்தினுடைய பாக்கியம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? இந்த பாக்கியம் மனத்தை காட்டிலும் உயர்ந்த பாக்கியம். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இது சர்வசிரேஷ்ட பாக்கியம். ஏன் இது உயர்ந்த பாக்கியம்? ஏனெனில் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியுள்ளார். ஒருவருடைய பிறவி பாக்கிய விதாத்தாவின் மூலம் ஏற்படுகின்றது எனில் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம் வேற எதுவும் உண்டோ? பாருங்க, நமக்கு பிறவி கொடுத்திருக்கிறத யாருன்னா பாக்கியத்தை வழங்கும் வள்ளல். அவர் தான் நமக்கு பிறவி கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் அவர் மூலமா பிறவி ஏற்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய சிரேஷ்ட பாக்கியம் அப்படின்னு கேட்குறாரு. தனது பாக்கியத்தின் போதை நினைவில் இருக்கின்றதா? தனது பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் எத்தனை பெரியதான பட்டியலாக இருக்கும். இப்போ நம்மளோட பாக்கியம்லாம் என்னன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா பெரிய லிஸ்டே போகுன்றார். அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு. கடவுள் மூலமா எல்லாமும் கிடைச்சிருச்சு. நம்மளை எப்படியெல்லாம் தந்தையா ஆசிரியரா சத்குருவா வந்திருக்கிறாரு, நம்மளை எப்படிலாம் பேணி வளர்க்கிறாரு, எவ்வளோ சொமானம் கொடுத்து நம்மளை வளர்க்கிறாரு, பாலனை பண்றாரு. எந்த அளவுக்கு நம்ம உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெரிய பட்டியலா இருக்குன்றாரு. பாக்கியசாலியான பிராமண வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற பொருளே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க பாக்கியசாலியான வாழ்க்கை, இந்த பிகே வாழ்க்கையில கிடைக்காத பொருள்னு எதுவுமே இல்லைன்றாரு. அனைவரின் மனதில் தனது பாக்கியத்தின் லிஸ்ட் நினைவில் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் நம்ம மனசுல வந்துடுச்சு நம்மளோட லிஸ்ட், நம்ம என்னென்னலாம் எப்படி ஜாலியா இருக்கோம் இப்ப அப்படின்ட்டு நினைவுகளில் கொண்டு வாருங்கள் சொல்றாரு. வந்து விட்டதா? இப்ப உங்களுக்கு வருது அவங்க மனசுல உங்க பாக்கியத்தினுடைய லிஸ்ட்ன்னு கேட்கிறாரு. உள்ளம் என்ன பாடலை பாடுகின்றது? சரி, உங்க மனசு இப்ப என்ன பாடலை பாடுதுன்னு கேட்கிறாரு. ஆஹா பாக்கிய விதாத்தாவே, ஆஹா எனது பாக்கியமே அப்படின்னு பாடுது. ஒரு பகவானுடன் 3 சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தின் சிறப்பியல்புன்னு சொல்றாரு. இப்போ ஒரு தந்தை, ஒரு பகவான், அவர் தான் கடவுள். அவர்கிட்ட இப்ப 3 சம்பந்தங்களின் பலன் வந்துதான் இந்த பாக்கியத்தின் சிறப்பியல்புன்றார். ஒருவரே 3 சம்பந்தத்துல வராரு. ஒருவர் மூலம் ஒருவரில் 3 சம்பந்தம். அப்பா, ஆசான், சத்குரு. அப்பாவா இருக்கிறாரு, ஆசிரியரா இருக்கிறாரு, பாடம் எடுத்து இப்படி இருங்க எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. சத்குருவா இருந்து வழிகாட்டி நம்மளை கூட்டுட்டு போறாரு. நம்ம எங்கேயாவது தடம் மாதிரி போக முடியாது, கரெக்டா நம்மளை கூட்டுட்டு போயிடுவாரு.
இதுவே ஒருவர் வாழ்வில் விசேஷ சம்பந்தங்களாகும் சொல்றாரு. யாருக்கும் ஒருவரிடம் 3 விசேஷமான இந்த சம்பந்தங்கள் மற்றும் பலன்கள் இருக்காது. இப்ப நம்ம யாரையாவது அந்த மாதிரி பார்த்திருக்கோமா? ஒருத்தவங்களே நமக்கு எல்லாமாவும் இருக்கிறாங்க. தந்தையா, ஆசிரியரா, சத்குருவா இருந்ததா நம்ம லௌகீகத்துல கூட பார்த்தது இல்ல. அப்பாவா இருப்பாரு, ஆசிரியரா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை டீச்சரா இருந்தாலும் அவங்க நமக்கு நமக்கு வந்து பாடம் எடுக்க மாட்டாங்க. நம்ம வேற கிளாஸ்ல இருப்போம், அவர் வேற கிளாஸ்ல இருப்பாங்க. குருவா வந்து கண்டிப்பா அப்பாவால இருக்க மாட்டாங்க. குருவே அப்பாவாவும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஒருத்தவங்களே இந்த 3 விசேஷ சம்பந்தங்கள்ல நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆனா இங்க கிடைச்சிருக்காரு இல்லையா? அது இந்த கடைசி பிறவில நீங்கள் எங்களுக்கு தந்தையும் ஆசானும் சத்குருவாவும் இருக்கிறீங்க என்று மகிழ்ச்சியாக நீங்க சொல்றீங்க இல்லையா? தந்தையின் மூலம் அனைத்து கஜானாக்களின் பொக்கிஷங்களின் சுரங்கத்தையும் இப்போது அடைகின்றோம் சொல்றாரு. இப்ப அப்பா மூலமா என்ன கிடைக்குது? ஆஸ்தி கிடைக்குது. அப்பா தான், அல்லாஹ் தான் ஆஸ்தி எடுத்துட்டு வர்றாரு. அல்லாஹ் வந்து தோட்டத்தை எடுத்துன்னு வந்துட்டாரு, மலர்களின் தோட்டம். அதுதான் வந்து சொர்க்கம். அது அந்த கஜானாவின் சுரங்கத்தையே இப்ப நம்ம அப்பா மூலமா கிடைச்சிட்டு இருக்கு நமக்குன்றாரு. பொக்கிஷங்களின் பட்டியலும் நினைவில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு நினைவுகளில் கொண்டு வாருங்கள், என்னென்ன கஜானா தந்தையின் மூலம் கிடைத்து விட்டதுன்ட்டு கொண்டு வாங்க. கிடைத்து விட்டதா அல்லது கிடைக்க வேண்டுமா? ஏற்கனவே கிடைச்சிருச்சா இல்லை இனிமேதான் கிடைக்கணுமான்றாரு. என்ன சொல்வீங்க? பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கவே தான் செய்றீங்க இல்லையா? நம்ம இருக்கிறோம், எப்பயுமே நம்ம வந்து குழந்தையாகவும் இருக்கிறோம், எஜமானராகவும் இருக்கவும் செய்றீங்கன்றாரு. டீச்சர் மூலம் படிப்பின் உயர்ந்த பதவியின் பிராப்தி இப்போ ஆகிவிட்டது. இப்போ பாபா டீச்சரா வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அதன் மூலமா நமக்கு உயர்ந்த பதவியின் பிராப்தி கிடைக்குது. அப்பா மூலமா ஆஸ்தி கிடைக்குது, டீச்சர் மூலமா பதவி கிடைக்குது. இப்படியாக பார்க்க போனால் உலகத்தில் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பதவி என்றால் ராஜ்ய பதவி எனதான் பாடப்பட்டுள்ளது. இப்போ உலகத்திலே பெரிய பதவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா ஆகிற பதவி, ராஜ்ய பதவி தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்களோ இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள். நம்ம பாருங்க, இரட்டை ராஜா ஆகிட்டோம்னு சொல்றாரு பாபா. நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்க மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்களுக்கு ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகளா ஆக போறீங்கன்றாரு. படிப்பு ஒரு பிறவிக்கானது, ஆனா படிக்கிறது என்னமோ ஒரு பிறவி. இந்த ஒரு பிறவி தினம் தினம் முரளி படிக்கிறோம். படிச்சு நம்மளுடைய நடத்தை, கேரக்டர் எல்லாத்தையும் மாத்தி பல ஜென்மங்களுக்கு, அநேக ஜென்மங்களுக்கு ராஜ்ய பதவி பதவிக்கு அதிகாரிகளா மாத்துறாரு. ஆனா இந்த ஒரு பிறவில சுயராஜ்ய அதிகாரியா மாத்திடுறாரு. படிப்பும் ஒரு பிறவில படிக்க வைக்கிறாரு. அதுவும் சிறிய பிறவிதான். அது எவ்வளவு நாள் படிக்கிறோம்? நம்மளாம் ரொம்ப லாஸ்டா வந்திருக்கிறோம். சின்ன பிறவிதான். மற்றும் பதவிக்கான பிராப்தி அநேக பிறவிக்கானது சொல்றாரு. ஆனா நம்ம அடைய போற பதவி பாருங்க, இந்த சின்ன பிறவியில தான் நம்ம படிக்கிறோம். ஆனா இதோட பிராப்தி வந்து அநேக பிறவிக்கு கிடைக்குதுன்றாரு. மற்றும் ராஜ்யம் அகண்ட ராஜ்யம்ன்றாரு. அகண்ட ராஜ்யம், அதாவது இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர், இல்லை வந்து இது தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், அப்படி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி கிடையாது. உலகம் ஃபுல்லா ஆள போறீங்க. அகண்ட ராஜ்யம்ன்றாரு. அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யம். யாரும் வந்து ராஜ்யத்தை பறிக்க மாட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டியும் கிடையாது, நம்மளை குத்தம் சொல்றவங்களும் யாரும் கிடையாது. நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருந்து உலகம் ஃபுல்லா நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா மாற போறோம்ன்றாரு. யார்? எல்லாருமே தான் சொல்றாரு. அது பிரஜையா இருந்தாலும் சரி, அவங்க என்னுடைய உலகம் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம போறோம். தடைகளற்ற ராஜ்யமாகின்றாரு. இப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி கவலையற்ற மகாராஜனாக இருக்கிறீங்க. இப்ப கூட நமக்கு என்ன கவலை? நம்ம தான் பொதி சுமந்துட்டு இருந்தோம் கழுத மாதிரி. இப்ப பாபா தான் சொல்லிட்டாரு, நீங்க கழுத மாதிரி இருக்காதீங்க, கவலையற்ற ராஜாவா ஆயிடுங்க, உங்க பொதியெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்ட்டாரு. நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம கவலை இல்லாத சுயராஜ்ய அதிகாரியா இப்ப இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கவலையற்ற மகாராஜன் ஆகிவிட்டீர்களா? என்ன நடந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன், நான் மகாராஜா அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாரெல்லாம் கவலையற்று இருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்க. இப்போ பாபா நம்மளை கேட்குறாரு, யாரெல்லாம் இப்போ கவலை இல்லாமல் இருக்கிறீங்களோ கை உயர்த்துங்கன்றாரு. கவலையற்ற நிலை, சிறிதும் கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்க வேண்டும், எப்பொழுதேனும் ஏதாவது பொம்மை விளையாட்டு வருது, பப்பட் ஷோ. பொம்மை விளையாட்டுன்னா பாபா என்ன சொல்றாரு? மாயாவை சொல்றாரு. அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருது இல்ல, வாழ்க்கையில பிரச்சனை, அதெல்லாம் என்ன தெரியுமா பாபா சொல்றாரு? பொம்மை விளையாட்டுன்றாரு, பப்பட் ஷோ. உடம்பு சரியில்லை, உறவினர்கள் மூலமா பிரச்சனை,
ஏதாவது திடீர்னு நமக்கு பிடிக்காத விஷயம் வருது மாயா மூலமா, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் வந்து விளையாட்டு, பொம்மை விளையாட்டு மாயா பண்றது. இதெல்லாம் மாயா வந்து நம்மளை டென்ஷன் பண்றதுக்குன்னே கொண்டு வருது. பொம்மை விளையாட்டு, பப்பட் ஷோ. எதிரில் வந்தால் பிறகு கவலை வருமா? அப்பயும் உங்களுக்கு கவலை வருமான்னு கேட்குறாரு. என்ன ஆகுமோ தெரியலையே, நாளைக்கு என்ன ஆகுறது, எப்படி நான் இந்த இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது, இப்படிலாம் உங்களுக்கு கவலை வருமா அப்படின்னு கேட்குறாரு. மாயாவின் பொம்மை விளையாட்டு முன்னே வருகின்றதா இல்லையா? இப்ப மாயாவுடைய பொம்மை விளையாட்டு உங்களுக்கு முன்னாடி வருதா இல்லையான்னு கேட்குறாரு. பிறகு சிறிது சிறிது கவலை ஏற்படுகின்றதா? சரி, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாயா பொம்மை விளையாட்டு விளையாடுது, அதை பார்த்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலை வருதா அப்படின்னு கேட்குறாரு. ஏற்படவில்லையா? சிறிது கவலை சிந்தனை ஓடுகின்றதா கேட்குறாரு. அல்லது ஓடுவதில்லையான்னு கேட்குறாரு. கொஞ்சம் கவலை வருதா, இல்லை சிந்தனையாவது ஓடுது இல்லையா அந்த விஷயத்தை பற்றி, இல்லை ஓடுவதில்லையான்னு கேட்குறாரு. இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்போதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. பாபா சொல்றாரு, இப்போதுலேருந்தே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் வரும் போகும், நம்ம வந்து கவலையற்ற ராஜாவா ஆகணும். உயர்ந்த பாக்கியம் இப்போதுலேருந்தே உருவாக்கணுன்றார். இப்படி சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் அது மேலும் வரும் தான். காலத்திற்கான அனுபவியாக உங்களை பரிபக்குவமாக அது ஆக்கக்கூடியதாகுன்றார். பாபா சொல்றாரு, இந்த எல்லாமே எதனால வருதுன்னா நம்மளை அனுபவசாலி ஆக்கிறதுக்காக வருது, பரிபக்குவமா ஆக்கிறதுக்காக வருது. அதாவது நமக்கு ஒரு பக்குவப்பட்ட நிலையை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான விளையாட்டுலாம் வந்து மாயா வந்து நம்மளோட விளையாடுது. அப்பதான் மனசு பாருங்களேன், ஒரு குழந்தை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழுவும். உட்காந்துட்டு எதுக்கு எடுத்தா சின்ன சின்ன விஷயங்கள்லாம், டெஸ்ட் பேப்பர்லாம் பயந்துட்டு அழ வேண்டியது. அப்ப நம்ம இதெல்லாம் வர வர நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம வந்து அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்போது நம்ம சமாளிக்கிறதுக்கு பரிபக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிருப்போம். அதுக்காக தான் பாபா சொல்றாரு, இதுல கூட நீங்க வந்து அசையக்கூடாது, கவலையற்ற மகாராஜாவா இப்போலேருந்தே இருக்கணும்ன்றாரு. இப்போது அனைவரும் இந்த விதவிதமான விஷயங்களின் அனுபவி ஆகிவிட்டீர்கள் அல்லவான்றாரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அனுபவி ஆயிட்டீங்க இல்லையான்றாரு. பயம் கொள்வதில்லை தானே, இருந்தாலும் பயப்படுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. பயப்படல தானே, ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பொம்மலாட்டத்தை இப்போ பாருங்கன்றாரு. நீங்க ஓய்வா உட்காந்துக்கோங்க, நெற்றி பூர்வத்தில் சாட்சி மனநிலையில உட்காந்துக்கிட்டு சீட்டில் உட்காந்துட்டு ஆத்மா என்ற சீட்டில் உட்காந்துட்டு இந்த பொம்மலாட்டத்தை பார்த்து ரசிங்கன்றாரு. கார்ட்டூன் ஷோ பாருங்கன்றாரு. உங்களுக்கு நடக்கிறது வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஒரு கார்ட்டூன் ஷோ, அதை நீங்கள் நெற்றிப்புறத்தில் உட்காந்து கவனிங்க, சும்மா பார்த்து ரசிச்சிட்டு இருங்கன்றாரு. இது ஒன்றுமே இல்லைன்றாரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ட்ரெய்லருக்கே பயந்தா எப்படி, இன்னும் பிக் பிக்சர்லாம் வரும்போது ட்ரெய்லருக்கே உட்காந்து கவலைப்படுறது அழறது. அதான் கேட்குறாரு, இது ஒன்றுமே இல்லை, கார்ட்டூன் தான், இது ஒரு கார்ட்டூன் தான், பொம்மை படம் தான்றாரு, அட்டை தான்றாரு. இப்போது உறுதியாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இப்போ நீங்க உறுதியாயிட்டீங்களா? இப்போது திடமாக இருக்கிறீங்களா? அல்லது அவ்வப்போது பயப்படுகின்றீர்களான்னு கேட்குறாரு. காகித புலியாகி வருகின்றது. இப்போ மாயா எப்படி வருதுன்னா பேப்பர் டைகர் மாதிரி வருது. பேப்பர்ல செஞ்ச டைகரையே பார்த்து பயப்படுறீங்க, உண்மையான புலியை பார்த்தா எப்படி பயப்படுறீங்களோ தெரில. காகிதமானாலும் புலியாகி வருகின்றதுன்னு சொல்றாரு. காகிதம்தான், ஆனாலும் காகிதத்துல செஞ்ச புலி மாதிரி வருது மாயான்றாரு. இப்போது சமயத்தின் அனுசாரம் அனுபவி மூர்த்தியாகி சமயத்திற்கு இயற்கைக்கு மாயாவிற்கு சேலஞ்ச் செய்யுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப டைம் அனுசாரம் இப்ப அனுபவ மூர்த்தி ஆகுங்க. எல்லா பிரச்சனையும் வந்துட்டு எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லை. பிகே வாழ்க்கையில எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ணிட்டோம், எல்லாமே தான் நமக்கு வந்து அனுபவம் வந்துருச்சு இல்லையா? இப்ப அனுபவ மூர்த்தியாகி டைமுக்கு சவால் விடுங்க, இயற்கைக்கு சவால் விடுங்க, மாயாவுக்கும் சேலஞ்ச் செய்யுங்க. வா நாங்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சவால் விடுங்க. என்ன ஆனாலும் சரி, நாங்க தான் வெற்றி அடைவோம், நாங்களே வெற்றியாளர்கள்ன்ட்டு சவால் விடுங்க மாயாவுக்கு. 5 விகாரத்தையும் நான் ஜெயிக்கிறேன், இயற்கையை வென்ற ஆத்மாவா ஆகிறேன், டைமையும் வென்றேன், டைம் என்னுடைய படைப்பு தான், நான் டைமுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுவேன்ட்டு ரெடி ஆகுங்க. வெற்றிக்கான சவால் விடுங்கள் சொல்றாரு. இடையிடையில் தொண்டையில் இருமல் வருது. பாபா சொல்றாரு, அந்த தாதி உடல்ல பேசும்போது தாதிக்கு இருமல் வருது லைட்டா, அந்த சரீரத்துக்கு கொஞ்சம் இடையிடையில தொண்டையில இருமல் வருது. இன்று குரல் வளையம் சிறிது சீராக இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. கெட்டுள்ளது, சந்திப்பு என்பது உள்ளதல்லவா, இருந்தாலும் பாபா மீட் நடக்கணும் இல்லையா, அதனால வந்திருக்கிறாரு. பாப்தாதாவிடம் 2 குரூப் அடிக்கடி வருது. எதற்காக வருகின்றது? 2 குரூப் வருதான். அது என்ன 2 குரூப்? பிகேஎஸ் குரூப்பா வருது? இல்லை, வேற குரூப் வராங்க. யாரு? நாங்கள் தயார் என்று 2 குரூப்பும் பாப்தாதாவிடம் சொல்லுது.
என்ன இந்த 2 குரூப்பு தயார்னு சொல்லுது? ஒன்று சமயம், இயற்கை மற்றும் மாயாவாகும். ஒன்று சமயம், டைம் வந்து சொல்லுது நான் ரெடின்ட்டு, இயற்கையும் சொல்லுது நான் ரெடின்ட்டு, மாயாவும் சொல்லுது நான் ரெடின்ட்டு. இந்த குரூப் வந்து சொல்லிட்டு இருக்குது நாங்களாம் ரெடி, ஆனா இவங்க தான் ரெடி ஆக மாட்டாங்கன்னு நம்மள சொல்லிட்டு இருக்குது. இப்போது நமது ராஜ்யம் முடிய போகின்றதுன்ட்டு மாயா புரிஞ்சுக்கிச்சு. மாயா நினைச்சுக்கிச்சு, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆக போகுது, நம்ம ராஜ்யம் முடிய போகுது. ஏன்னா தேவதைகள் ராஜ்யம் வந்துட்டு இருக்குது இல்லையா, ராமராஜ்யம் வந்துட்டு இருக்குது, அதனால ராவண ராஜ்யம் முடிய போகுதுன்ட்டு அது புரிஞ்சுக்கிச்சு. 2வது குரூப்பு வராங்க. யார் வராங்கன்னா 2வது குரூப் பாபாட்ட, அது அட்வான்ஸ் பார்ட்டியோட குரூப் வராங்க. வந்து போனாங்க இல்லையா, சரீரை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, எல்லாம் முயற்சி முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து கேட்குறாங்க எப்பதான் நீங்க முடிப்பீங்க ட்ராமாவன்ட்டு. 2 குரூப்பும் தேதியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னைக்கு விநாசம் அந்த டேட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு வருடத்திற்கு முன்னரே தேதி குறித்து விடுகின்றீர்கள் அல்லவா, இங்கோ 6 மாதம் முன்னரே குறித்து விடுகின்றார்கள். பாரதத்தில் வேகமாக செல்கின்றார்கள். 15 நாளிலும் கூட ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறித்து விடுகின்றார்கள். பாரதத்துல கூட ஏதாவது ஒண்ணுன்னா 5 நாளுக்கு முன்னாடியே தேதி குறிச்சிருவாங்களாம். வெளிநாட்டுல கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேதி குறிச்சிருவாங்களாம். இங்க நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடியே தேதி குறிச்சிடுறோமா. பாபா கேட்கிறாரு, எனவே சமாப்தி சம்பன்ன நிலை பாபாவுக்கு சமமாக ஆகும் தேதி என்னன்னு சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. முடிவு எப்ப இந்த உலகத்துக்கு முடிவு, அப்புறம் நீங்க எப்ப வந்து சம்பன்னமாக போறீங்க, பாப் சமான் எப்ப ஆக போறீங்க, அந்த தேதி என்னன்ட்டு பாபா நம்மளை கேட்கிறாரு. இதை பாப் தாதா கேட்கின்றார். இந்த தேதியை நீங்கள் பிராமணர்கள் உறுதி செய்ய வேண்டும், முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ரெடியானாதான் அவர் க்ளோஸ் பண்ண முடியும் ட்ராமாவை. அதனால நம்மளை கேட்குறாரு. பாண்டவர்கள் கூறுங்கள், மூவரும் கூறுங்கள் சொல்றாரு. யார் அங்க இருக்கிறாங்க 3 பேர், நிர்வேர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ் மோகன் சகோதரர்களிடம் பார்த்தாதா கேட்குறாரு. தேதி உறுதி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் முடியுமான்னு கேட்குறாரு. திடீரென ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாரு. திடீர்னு தேதி வந்துருமா, இல்லை நீங்களே உறுதியாக ஃபர்ஸ்டே சொல்லிடுவீங்களான்னு கேட்குறாரு. டிராமாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, ஆனாலும் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா, இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. டிராமா படி நடக்கும் கண்டிப்பா விநாசம், அது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, ஆனாலும் அதை நீங்க ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும்னு சொல்றாரு. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா அது வந்து நடந்துரும் இல்லையா, அதான் சொல்றாரு. அது என்ன கூறுங்கள், ஏற்பட வேண்டுமா, திடீரென ஏற்படட்டுமான்னு கேட்குறாரு. திடீர்னு விநாசம் நடக்கட்டுமா பரவாயில்லையான்னு கேட்குறாரு. தேதி குறிக்க உங்களால முடியாதான்னு கேட்குறாரு. முடியாதா முடியுமான்னு கேட்குறாரு. முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா சொல்லுங்கன்னு சொல்றாரு. டிராமாவை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக மனதில் தேதியின் சங்கல்பம் இப்ப செய்ய வேண்டும் என கூறுபவர்கள் கை வைத்துங்கன்றாரு. இப்ப டிராமாவை நடைமுறையில கொண்டு வரதுக்காக இப்ப மனசுல நம்ம ஒரு தேதியை குறிக்கணும், அதை நாங்கள் எங்களால செய்யணும்னு சொல்லி சொல்றவங்க கை உயர்த்துங்கன்றாரு. செய்தாக வேண்டுமா, இவர்கள் உயர்த்தவில்லையே, திடீரென ஏற்படும். நிறைய பேர் உயர்த்தல, அதனால திடீரென ஏற்படும் சொல்றாரு. தேதி குறிக்க முடியுமா, பின்னாடி அமர்ந்திருப்பவர்கள் புரிந்து கொண்டீர்களா, திடீரென ஏற்படுவது சரிதான், ஆனால் தன்னை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்க வேண்டியது உள்ளது. சரி, திடீர்னு டிராமா முடியும், திடீர்னு விநாசம் நடக்கும், அப்போ வந்து மாயாவுக்கு குட் பை, டைமுக்கு குட் பை, இயற்கைக்கு குட் பை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா, நம்ம ரெடி ஆகாமலே எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி நல்லாவா இருக்கும், திடீர்னு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஆனால் உங்களை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்க வேண்டியுள்ளதுன்றாரு. லட்சியமின்றி சம்பன்ன நிலை அடைவதில் அலட்சியம் வந்து விடுகிறதுன்றாரு. லட்சியம் வைக்கணும், லட்சியம் வைக்கலன்னா நீங்க வந்து சம்பன்ன நிலை அடையிறதுல அலட்சியம் உங்களுக்கு வந்துருதுன்றாரு. எப்போதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்களோ அப்போது வெற்றி கிடைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள்ன்றாரு. இப்ப நீங்களே ஒரு டேட் நீங்க குறிச்சிங்கன்னா அப்ப வெற்றி கிடைக்கும்ன்றாரு. ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறிக்கின்றீர்கள் அல்லவா, இப்போ ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, அதுக்கெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஆகியே தீர வேண்டும். அப்போ அதே மாதிரி இப்போ சங்கல்பம் செய்யுங்க, நான் சம்பன்னம் ஆகியே தீரணும், இந்த சங்கல்பம் செய்கின்றீர்கள் அல்லவா, அல்லது இல்லை டிராமாவில் தானாகவே ஏற்பட்டு விடுமான் என்ன புரிந்துள்ளீர்கள் சொல்லி கேட்குறாரு. சரி, இப்போ நம்ம சம்பன்னம் ஆயிடும், நம்ம சம்பன்னம் ஆகணும்னு நம்மளே முடிவு பண்ணணுமா, இல்லை தானா ட்ராமாவில் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம தானே ஆகணும், நம்ம தானே முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சாதான் நம்ம வந்து சம்பன்னமாக முடியும், அதை சொல்றாரு. முதல் வரிசையில் உள்ளவர்கள் இப்போ சொல்லுங்கன்றாரு. பிரேம், டெஹ்ராடூன்ல இருக்கிற பிரேம்னு ஒரு சகோதரர், அவரை கூறுங்கள், செய்தாக வேண்டும் தானே, செய்தே தீர வேண்டும் சொல்றாரு. ஜெயந்தி தீதி இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்குறாரு, செய்தாக வேண்டும், அது எப்போது ஏற்படும், இறுதியில் ஏற்படும் என்றால் அப்போது சமயம் வந்துவிடும், அப்போ டைம் வந்துடும்,
கடைசியில நடக்கும் கடைசியில நடக்கும்னு சொன்னீங்கன்னா டைம் வந்துடும். சமயம் உங்களை சம்பன்னமாக ஆக்குமா அல்லது நீங்கள் சமயத்தை சமீபமாக கொண்டு வருவீர்களான்னு கேட்குறாரு. டைம் வந்தா நான் மாறிக்குவேன் அப்படின்னு சொல்றீங்களா? டைம் வந்து உங்களை வந்து சம்பன்னமாக்குமா இல்லை நீங்க வந்து டைம் அருகில கொண்டு வருவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பாப்தாதா பார்த்தார், நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது. இப்ப பாபா சொல்றாரு, நினைவுல இப்ப ஞானம் கேட்ட ஞானம் இருக்குது, போதையும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இப்போது எதை சேர்க்க வேண்டுமெனில் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும் சொல்றாரு. எல்லாமே புத்தியில இருக்குது, எல்லாமே வாய் வரைக்கும் இருக்குது, நம்பிக்கை கூட இருக்குது. பாபா சொல்றதெல்லாம் நடக்கும் ஒரு நாள், எல்லாமே நடக்கும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒன்னும் நடத்தையில காணோம். நடத்தையிலையும் முகத்திலையும் தென்பட வேண்டும்ன்றாரு. உங்களுடைய ஏம் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்க நடத்தையில முகத்துல தென்படணுன்றாரு. புத்தியில் நினைவு அனைத்தும் உள்ளது, நினைவிலும் வருகின்றதுன்றாரு. இப்போ புத்தியில எல்லாமே இருக்குது, நினைவும் வருது. ஆனால் இப்போது சொரூபத்தில் வர வேண்டும்ன்றாரு. அப்ப அந்த சொரூபமாவே மாறி நிக்கணும் இல்லையா? தேவதைனா அந்த தேவதை சொரூபமாவே ஆகணும் இல்லையா? அறகுறையா இருக்கக்கூடாது. பாதி அந்த செங்கல் பாதி வெந்து பட்டியில பாதி வேகாம இருந்தா நல்லா இருக்குமா? முழுசா வெந்திருந்தாதான் அந்த செங்கல் சூளையில அந்த செங்கல் வந்து எடுத்துட்டு போய் நம்ம கட்டடம் கட்ட முடியும். பாதி வந்து பாதி வேகாம இருந்தா அறவேக்காடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால சொரூபத்துல இப்ப முழுசா நீங்க மாறணும்ன்றாரு. ஒருவேளை சாதாரண ரூபத்திலும் யாரேனும் பெரிய தொழில் செய்பவரானும் அல்லது பெரிய பணக்காரரின் படித்த குழந்தையானாலும் அவருடைய நடத்திலிருந்து ஏதோ உள்ளது என தென்பட்டு விடும். ஒரு சாதாரண இடத்துல சாதாரண ரூபத்துல இருந்தாலும் ஒரு பணக்கார குழந்தை படித்த குழந்தையா இருக்கிறாங்கன்னா அவங்க பெரிய தொழில் செய்பவராக இருந்தா கூட அவங்களோட நடத்தை மூலமே வந்து இவங்க வந்து யாரோ பெரிய இடம் மாதிரி தெரியுதுன்ட்டு நடத்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் சரி, ஆனாலும் அவங்க நடத்தையை வச்சு இவங்க பெரிய பணக்காரங்கன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அவரிடம் ஏதாவது தனிப்பட்ட தன்மை தென்பட்டு விடும். அவர் மறைஞ்சு இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தனிப்பட்ட தன்மை தென்பட்டு விடும். எனவே இவ்வளவு பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும் படிப்பும் மற்றும் பதவியும் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? எவ்வளோ பெரிய பாக்கியம், ஆசி கிடைச்சிருக்கு, படிப்பும் கிடைச்சிருக்கு, பதவியும் இருக்கின்றது. சுயராஜ்யம் எப்போதே உள்ளதல்லவா? இப்பவே நீங்க ஆத்மாவை அதிகாரியாகி அஞ்சு அஞ்சு விகாரத்தையும் அடக்குறீங்க. அப்புறம் அந்த 5 கர்மேந்திரங்களை அடக்குறீங்க. மனசு புத்தி சம்ஸ்காரமும் மாத்துறீங்க. பழைய சம்ஸ்காரத்தெல்லாம் அழிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க சுயராஜ்யம் இப்போதே வந்துருச்சு இல்லையான்றாரு. பிராப்திகள் அனைத்து உங்களுக்கு உள்ளது, ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளிருவது இப்போ தென்பட வேண்டும் என்பது இப்போது கூட அடிஷன் ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு? இப்ப எல்லாமே இருக்கு இல்ல, எவ்வளவு பெரிய பாக்கியம், ஆஸ்தி, படிப்பு, பதவி எல்லாமே கிடைச்சிருச்சு, சுயராஜ்யம் கூட கிடைச்சிருச்சு. எல்லாமே இருக்குன்னா அது நம்ம நடத்தை முகத்துல அந்த நட்சத்திரம் நெத்தியில ஒளிரணும். ஆத்மா நட்சத்திரம் நெத்தியில தென்படணும்ன்றாரு. நெத்தியில வந்து நீங்க முழுசா மாறிட்டீங்கன்னா உங்க நெத்தியில ஆத்மா ஜொலிக்கிறது தென்படணும்ன்றாரு. இப்போது பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படணும். இப்ப நம்ம மூலமா மக்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படணும்னு சொல்றாருன்னா, வேண்டும் என்பது கூட கிடையாது, இவர் நமது இஷ்ட தேவியர்கள் என்று இருக்க வேண்டும். இப்ப வந்து வேண்டும்னு கூட ஏற்பட வேண்டும் கூட கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணணும்னா, இவங்கெல்லாம் என்னுடைய இஷ்ட தேவன் இஷ்ட தேவியர்கள் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணணும், இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், இவங்க நம்முடையவங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணணும். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தோம் இல்லையா? சாதாரண உடல்ல இருந்தாலும் ஆதி சமயத்திலும் பிரம்மா பாபாவிடம் என்ன தென்பட்டது? கிருஷ்ணர் தான் தென்பட்டார் அல்லவா? ஆதியில பாபா உடம்புல சிவபாபா வந்தார் இல்லையா? அப்ப பிரம்மா பாபா முன்னாடி போனவங்க எல்லாருக்கும் என்ன காட்சி கிடைச்சது தெரியுமா? பிரம்மா பாபாவே தெரியல, கிருஷ்ணர் தான் தென்பட்டாரு. ஆதியில் ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளது இல்லையா? ஆதியில எல்லாரும் அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் கிருஷ்ணரா தான் தெரிஞ்சாரு. எனவே எப்படி ஆதியில் பிரம்மா பாபா மூலம் கிருஷ்ணர் தென்பட்டாரோ அதே போன்று இறுதியில் என்ன தென்பட்டு கொண்டிருந்தது? அதே மாதிரி கடைசியில என்ன தெரிஞ்சுது? பிரம்மா பாபா பார்க்கும்போது பரிஸ்தா மாதிரி தெரிஞ்சாரு. அவர் கால் கீழேயே இல்லை, அப்படியே பறந்துட்டு இருந்தார். அவ்வியக்த ரூபம் தென்பட்டது தானே, நடத்தையில் முகத்தில் தென்பட்டது அல்லவான்னு சொல்றாரு. அவரோட நடத்தையிலையும் முகத்திலையும் அப்படியே விடுபட்டு இருக்கிற மாதிரி, அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி, பறந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அவர் வந்து இங்க இல்ல, யாரையோ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போது பாப்தாதா விசேஷமாக நிமித்தமான குழந்தைகளுக்கு இந்த வீட்டு பாடத்தை ஹோம்ஒர்க்கு நமக்கு தராரு. இப்ப பாபா ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. ஆசிரியர் டீச்சர் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போது பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூபம் தென்பட வேண்டும். என்னன்னா இப்ப பிரம்மா பாபா மாதிரி நம்மளும் ஃபரிஸ்தா மாதிரி இங்கே சாக்காரத்திலே தென்படணும். எல்லாரையும் நம்மளை பார்க்கும்போது நம்மள ஒரு ஃபரிஸ்தா மாதிரி நம்ம தெரியணும். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம நடத்தை முகத்துல பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த 108 பேரோ அந்த 108 மாலையின் மணி தென்படணுன்றாரு. பாப்தாதா பெயர் விரும்பவில்லை, பெயரு கூட கூறவில்லை. அந்த 108 யாராகினும் அவர்களின் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே பிரத்யட்சமாகும் சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, அவர் பெயரும் விரும்பல, பெயரையும் சொல்ல மாட்டாராம். ஆனா அந்த 108 யாரா இருந்தாலும் அவங்க நடத்தையிலையும் முகத்திலையும் தானாகவே பாபா பிரத்யட்சம் ஆவாராம். பாபா அவங்கள பார்த்தா பாபா பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்க தான் 108ன்னு தெரிய வரும். இந்த ஹோம்ஒர்க்கை பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்ப இந்த ஹோம்ஒர்க் யாருக்கு கொடுக்குறார் பாபா? நிமித்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லது, எவ்வளவு கால அவகாசம் வேணும்னு கேட்கிறாரு. நாங்கள் பின்னேதான் வந்துள்ளோம் என புரிந்து கொள்ள வேண்டாம். உடனே நம்மளாம் சொல்லுவோம், பாபா அதுக்குள்ளார உங்களை பிரத்யட்சம் பண்றதா, நாங்களாம் இப்பதானே வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால சொல்றார் பாபா, சிலர் கூறுகின்றார்கள் நாங்கள் வந்து சிறிது வருடமே ஆகின்றது என புரிந்து கொள்ள வேண்டாம் சொல்றாரு. நாங்க வந்து 5 வருஷம், நாங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் அப்படிலாம் சொல்லாதீங்க. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அப்படின்றாரு. அப்ப அப்படிலாம் புரிஞ்சுக்காதீங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோன்ட்டு. நேரத்திற்கான விஷயமே இங்க இல்லைன்ட்டாரு. யார் வேண்டுமானாலும் லாஸ்ட்ல இருந்தாலும் இறுதியில் வந்திருந்தாலும் ஃபாஸ்ட் வேகம் மற்றும் ஃபாஸ்ட்ல இருந்து ஃபாஸ்டாகி வேகமா முயற்சி பண்ணி முதலில் கூட வர முடியும், 8ல கூட வர முடியும், 108ல வர முடியும், ஃபர்ஸ்ட்ல கூட வர முடியுன்றாரு. இதுவும் பாப்தாதாவிற்கான சவாலாகும். இதை வந்து அவருக்கு தான் சவால்ன்றாரு. நம்மளை வந்து நல்லா மாத்தி கொண்டு போய் நம்மளை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அவர் தானே டீச்சரு, அவர் தான் நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு இது சவால் ஆகுன்றாரு. செய்ய முடியும் சொல்றாரு. அவர் மாத்தியே தீர்வுன்றாரு நம்மள. அப்புறம் என்ன, நம்ம மாற வேண்டியது தானே. நான் லாஸ்டா வந்திருக்கேன்னா சொல்லக்கூடாது, யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும்ன்றாரு. கடைசியா வந்திருந்தா கூட செய்ய முடியும், இறுதியில் வந்தவர்களாலும் முடியும். வெறும் லட்சியத்தை உறுதியாக்க வேண்டும். உங்களோட லட்சியத்தை மட்டும் வைங்க. இந்த படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரோட்ல உட்காந்தா கூட படிக்கும்னுவாங்க. கடைசியா வந்தா படிக்கிற பிள்ளைங்க படிக்கும் தான். செய்தே ஆக வேண்டும்ன்றாரு. அப்படியாக இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க செய்தே ஆகணும், லட்சியத்தை உறுதியாக்கணும், அப்படியாக தேவதையாகவே மாறணும். 108ல பாபாவை சமான் ஆகி பாபாவை பிரத்யட்சம் செய்யணும் நடத்தை மற்றும் முகத்துல. இது 6 மாசத்துக்கான ஹோம்ஒர்க்னு சொல்லி கொடுக்குறாரு. இரட்டை அயல்நாட்டினர் கை உயர்த்துங்க. இரட்டை அயல்நாட்டினர் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இரட்டை வாய்ப்பை எடுப்பீர்களா என்ன சொல்லி கேட்குறாரு. பாப்தாதா பேரை வெளியிட மாட்டார். பாபா யார் யாரெல்லாம் சொல்ல மாட்டார், 108 யாருன்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் இப்படியாக உள்ளது என அவர்களின் முகம் கூறும் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு அவங்களுடைய முகமே சொல்லுன்றார். தைரியம் உள்ளதா அப்படின்னு கேட்கிறாரு நம்மள. முதல் வரிசை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தைரியம் உள்ளதான்னு கேட்கிறாரு அங்க இருக்கிறவங்கள. தைரியம் உள்ளது எனில் கை உயர்த்துங்க. தைரியம் உள்ளது அல்லவா? பின்னாடி இருப்பவர்களும் உயர்த்த முடியும். முதலில் வருபவர்களே அர்ஜுனர். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் அர்ஜுனர் சொல்றாரு. நல்லது, பாப்தாதா ரிசல்ட் பார்ப்பதற்காக என்னென்ன முயற்சி புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், யார் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரிசல்ட் பார்ப்பதற்காக 6 மாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு 6 மாசம் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கார். 6 மாசங்கள்ல ரிசல்ட் பார்ப்போம், பிறகு முடிவு செய்வோம் சொல்லி சொல்றாரு. சரியா? ஏனெனில் பார்க்க போனால் இப்போது சமயத்தின் வேகம் தீவிரமாக போயிட்டு இருக்குதான். சமயம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. ஆனா சமயம் நம்மளோட படைப்பு, அது நம்மளுடைய படைப்பு தான் சமயம். சமயம் நம்மளை வந்து படைக்கல, நம்ம தான் அதை படைச்சிருக்கிறோம். நம்ம தான் வந்து சொர்க்கத்தை கொண்டு வர போறோம். சொர்க்கம் அதுவா வந்துடாது, நம்மளுடைய மாற்றம் தான் சொர்க்கத்தை வர வைக்கும். அப்ப டைம் வந்து நம்ம தான் டைமை வந்து படைக்கிறோம். டைம் நம்மளை படைக்க கூடாது. படைப்பு வேகமாக போகக்கூடாது. படைப்பவர் தான் வேகமாக செல்ல வேண்டும். நம்ம தானே படைப்பவர், நம்ம தான் வேகமாக போகணும். டைம் வேகமாக போகக்கூடாதுன்றாரு. இப்ப உலகம் மாற்றம் ஆகி நம்ம மாறக்கூடாது, நம்ம மாறி உலகம் மாற்றம் அடையணும்னு சொல்றாரு பாபா. அதாவது நான் மாறி தேவதையா மாறி எனக்காக சொர்க்கம் வரணும். எனக்கு சொர்க்கம் வந்துட்டு நான் அதுக்காக நான் தேவதையா மாறக்கூடாது. அதுக்காக வினாசம் ஆன உடனே பயந்துக்கிட்டு அவசர அவசரமா முயற்சி பண்றது அப்படி இருக்கக்கூடாது. ஐயோ ஐயோன்னு அப்ப கத்தக்கூடாது. இப்பவே நீங்க ரெடி ஆயிட்டு நீங்க மாறி உங்களுக்காக சொர்க்கம் வந்து பூமியில வரணுன்றாரு. இப்போது சிறிது வேகப்படுத்துங்கள்ன்றாரு.
இப்போ நீங்க உங்க கொஞ்சம் வந்து முயற்சியை வேகப்படுத்துங்கன்றாரு. இப்போது பறந்து செல்லுங்கன்றாரு. இப்போ நீங்க நடக்கிற டைம்லாம் முடிஞ்சு போச்சு. நடக்கிறது, ஓடுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே பறக்கிறதுதான்றாரு. பறந்து செல்லுங்கள். வரும் தான், எல்லா பிரச்சனையும் வரும் தான். எல்லாம் மாயா வந்து டெஸ்ட் பேப்பர் வந்து மாயா வந்து பேப்பர் புள்ளி மாதிரி வந்து கொடுக்கும் தான். நீங்க பறந்து போயிருங்கன்றாரு. சென்று கொண்டிருக்கின்றோம் என்றல்ல, பறந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி சொல்லுங்கன்றாரு. பதில் உரைக்கும் போது நன்றாக கூறுகின்றார்கள். நாங்கள் தானே இருப்போம் அல்லவா, வேற யார் இருப்பார்கள்? இப்படிலாம் நம்ம பதில் சொல்றோம். பாபா நாங்க தானே 108ல வருவோம், வேற யார் வருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதான் சொல்றாரு, பதில் மட்டும் நல்லா சொல்றாங்கன்ட்டு. பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாரு பதில் சொல்றதை வச்சு. ஆனால் இப்போது ஆத்மாக்கள் சிறிது பார்க்க விரும்புகின்றார்கள். இப்போ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அவங்களுக்கு. இவர் தான் கடவுள், இவர் தான், நான் தான் கடவுள், இவர் தான் கடவுள், இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு. உண்மையான சொரூபத்துல பார்க்க விரும்புறாங்க. யார் கடவுள்னு பார்க்க விரும்புறாங்க. அப்ப காட்டணும் இல்லையா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யார் கடவுள்னு காட்டணும் இல்லையா. அதுக்காக ரெடி ஆகுங்கன்றாரு. பாப்தாதாவுக்கு நினைவு இருக்கின்றது. அப்போது நீங்கள் குழந்தைகள் ஆதியில் சேவையில வெளிப்பட்டீங்க. அப்போது குழந்தைகளிடம் கூட சாட்சாத்காரம் ஏற்பட்டது. ஆரம்பத்துல சேவையில வெளிப்பட்டாங்களாம். அப்ப அவங்க மூலமா கூட காட்சி கிடைச்சுதான். இப்போது சேவை மற்றும் சொரூபம் ரெண்டின் பக்கம் கவனம் தேவைன்றாரு. இப்ப சேவையும் செய்யணும், சொரூபத்திலையும் நீங்க காட்சியா காட்டணும். ரெண்டுத்துலயும் அட்டென்ஷன் தேவை. சொரூபமா இருந்து சேவை செய்யுங்கன்றாரு. எனவே என்ன கேட்டீர்கள், இப்போது சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் சொல்றாரு. உங்களை பார்க்கும்போது காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியா நீங்க ஆகுங்கன்னு சொல்றாரு. சாட்சாத் பிரம்மா பாபா ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தா இன்னும் யார் தெரிஞ்சாங்க, கிருஷ்ணர் தெரிஞ்சார் இல்லையா, அது மாதிரி நீங்களும் ஆகணும். சாட்சாத் பிரம்மா பாபா இப்ப ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. நல்லது. இன்று புதிய புதிய குழந்தைகளும் அதிகமாக வந்திருக்கிறாங்க. தனது ஸ்நேகத்தின் சக்தியினால் அனைவரும் வந்தடைந்து விட்டீங்க. எனவே பாப்தாதா விசேஷமாக யாரெல்லாம் புதிய புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பேர் சகிதமாக பல மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கூடவே வரதானம் கூட கொடுத்து கொண்டிருக்கின்றார். சதா பிராமண வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருங்க, பறந்து கொண்டே இருங்கன்னு சொல்லி நமக்கு வரதானம் கொடுத்துட்டார் பாபா. நல்லது. இன்னைக்கு என்ன வரதானம் கொடுத்துட்டாருன்னா, சதா பிராமண வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா கொடுத்துட்டாரு. இப்போ சேவைக்கான வாய்ப்பு பஞ்சாப் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பஞ்சாப் சேர்ந்தவர்கள் எழுந்துருங்க, மிகவும் நல்லது. இந்த விதியும் கூட நன்றாக உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஜோனிற்கும் வாய்ப்பு இப்போ கிடைக்கின்றது. ஒரு யஜ்ஞ சேவையின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இப்போ சேமிப்பாகின்றதுன்றாரு. நம்ம சேவை பண்ணுறது மூலமாக நமக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் கிடைக்குதுன்றாரு, சேமிப்பாகுதுன்றாரு. ஏனெனில் அதிகபட்சம் எந்த காரியம் செய்தாலும் யஜ்ஞ சேவை நினைவு உள்ளது மற்றும் யஜ்ஞ சேவையின் நினைவு வந்தவுடன் யஜ்ஞத்தை படைப்பவர் தந்தையின் நினைவும் வருகின்றதுன்றாரு. இப்போ நம்ம சென்டரில் போய் சேவை செய்யும் போது இல்லை மதுபனில் சேவை செய்யும் போது சேவன் நினைவு வந்தாலே பாபா நினைவு வந்துருதுன்றாரு. அதனால சேமிப்பாகுதுன்றாரு. எனவே சேவை அதிகத்திலும் அதிகமாக புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்ய வைக்கின்றதுன்னு சொல்றாரு. மற்றும் யார் சத்திய புருஷார்த்தி குழந்தைகளோ அவர்கள் தனது நினைவின் சார்ட்டை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் இப்போ உருவாக்க முடியுன்றார். யார் உண்மையான முயற்சி பண்ணுற குழந்தைகளோ அவங்க வந்து தங்களுடைய நாள் முழுதும் எவ்வளோ நினைச்சாங்க அந்த சார்ட் வைப்பாங்க, சகஜமாக வைப்பாங்க, நிரந்தரமாகவும் அவங்களால வைக்க முடியுன்றாரு. ஏனெனில் இங்கு ஒன்று மகாரதிகளின் தொடர்பு இருக்கின்றது. தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகின்றதுன்றாரு. இங்கு கிடைத்த 8-10 நாட்களில் நல்ல முன்னேற்றம் செய்துவிட முடியும் என்ற கவனம் ஏற்படுகின்றது. இங்கே மதுபனுக்கு போகிறோம், 8-10 நாள் தான் போகிறோம், இருந்தாலும் மகாரதிகளோட தொடர்பு இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்ல முன்னேற்றம் வந்து செய்துவிட முடியும்ன்ற அட்டென்ஷன் ஏற்படுகின்றது அங்கன்னு சொல்கிறாரு. பொதுவான விதத்தில் சேவை செய்தால் இவ்வளவு லாபம் இராது. ஆனால் சகஜ நிரந்தர யோகியாக புண்ணிய கணக்கை சேமிக்க பெரிதிலும் பெரிய பரிவாரத்தின் போதையில் குஷியாக இருக்க வாய்ப்பாக அமைகின்றதுன்றாரு. பொதுவாக சேவை செய்கிறத விட இந்த மாதிரி பெரிய பரிவாரத்தினுடைய போதையில் குஷியாக இருக்க நிறைய வாய்ப்பு வந்து அமைகிறதுன்றார். எனவே பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது, ஒவ்வொரு ஜோனிற்கும் கிடைக்கின்றது. அதனால் 3 லாபம் எடுக்கும் லட்சியம் வைக்கலாமே சொல்றாரு. எவ்வளவு புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்தோம், சகஜ நினைவிற்கான முன்னேற்றத்தை எவ்வளவு அடைந்தோம், மேலும் குழுவின் அல்லது பரிவாரத்தின் அன்பு சமீபத்திற்கான அனுபவம் எவ்வளவு செய்தோம். இந்த 3 விஷயங்களின் ரிசல்ட் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே இப்போ வெளிப்படுத்தணுன்றாரு. டிராமாவில் வாய்ப்பு என்னவோ கிடைக்குது தான், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பாபா கொடுக்குறாரு. ஆனால் வாய்ப்பு எடுக்கும் சான்ஸ்ல துணைவேந்தரா இப்போ ஆகுங்கள், என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்கன்றாரு. எனவே பஞ்சாபை சார்ந்தவர்கள் புத்திசாலிகள் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. நல்லது.
அதிக எண்ணிக்கையிலும் இப்போ வந்திருக்கிறீங்க பஞ்சாப்ல இருந்து. மேலும் சேவை திறந்த உள்ளத்துடன் இப்போ கிடைச்சிருக்குது. வந்திருந்த கூட்டமும் நன்றாக வந்துள்ளார்கள். நல்லது, தொடர்பு கூட நன்றாக உள்ளதுன்னு சொல்றாரு. அப்புறம் 2 விங்குல இருந்து வந்திருக்காங்க. ஒன்று கிராமப்புற வளர்ச்சி பிரிவு, இன்னொன்று மகளிர் பிரிவு மீட்டிங்குக்காக வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பாபா பேசுறாரு. மகளிர் விங் வந்திருக்கிறாங்க. மகளிர் விங் சார்ந்தவர்கள் எழுந்திருங்கன்னு சொல்றாரு. இதில் அதிகபட்சம் டீச்சர்கள் தானே, டீச்சர்கள் கைவேத்துங்கள், நல்ல வாய்ப்பாக உள்ளது. சேவைக்கு சேவையும் ஆகுது மற்றும் சேவைக்கு முதலில் பலன் உங்களுக்கு கிடைக்குது. குழு மற்றும் பாபாவின் சந்திப்பிற்கான ஆனந்தத்தை இப்போ எடுக்க வேண்டும். எனவே சேவையும் பலனும் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. நல்லது. இப்போது எந்த விங் ஆனாலும் குழுவானாலும் ஏதாவது புதிய திட்டத்தை இப்போ உருவாக்குங்கன்றாரு. எனவே ஒவ்வொரு குரூப்பும் சிறப்பாக நடைமுறையில் நடத்தை மற்றும் முகத்தில் ஏதாவது குணம் மற்றும் சக்திக்கான பொறுப்பை இப்போ எடுங்க சொல்றாரு. வெளிப்படையான விதத்தில் கொண்டு வருவோம். இப்படியாக ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது விசேஷத்தை தீர்மானம் செய்யுங்கள் மற்றும் அதற்காக தங்களுக்குள் எப்படி சேவைக்கான ரிசல்ட்டின் குறிப்பு எடுத்திருப்பீர்கள் அல்லவா. அப்படி எழுத படிக்க தெரிந்தவர்கள் குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். எனவே முதலில் நீங்கள் இதை செய்து காட்டுங்கள் சொல்றாரு. மகளிர் பிரிவு இதை செய்து காட்டுங்கள். சரிதானே. ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது திட்டம் இப்போ உருவாக்கணும் மற்றும் சமயத்தை இப்போ தீர்மானிங்க. இந்த கால நேரத்திற்குள் இவ்வளவு சதவீதம் நடைமுறையில் இப்போ கொண்டு வரணும். பிறகு பாப்தாதா என்ன நடத்தை மற்றும் சித்திரத்தில் வர விரும்புகின்றாரோ அது உங்களுக்கு வந்துருன்றாரு. சரிதானே. இப்போ செய்து கொடுக்க வேண்டும். நல்லது. சிறிய குழுக்கள் அதிசயத்தை செய்து காட்ட முடியும்ன்றாரு. சரியாக உள்ளது. டீச்சர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க, செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. செய்ய முடியுமா, திட்டம் இப்போ தீட்டணும். நல்லது. சேவைக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு பாபா. கிராம வளர்ச்சி பிரிவு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுறாரு. இப்போது வரை கிராம வளர்ச்சி பிரிவினர் எத்தனை கிராமங்களை மாத்தி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. எத்தனை கிராமங்களில் நீங்க செய்துள்ளீர்கள். 7 கிராமம் செய்துள்ளோம் சொல்றாங்க. ஒரு கிராமத்தில் 75% வரை காரியம் நடந்தேறியுள்ளது. இந்த மீட்டிங்கில் நிகழ்ச்சி உருவாக்கியுள்ளோம். சமயத்தின் அழைப்பு தூய பொன்னான கிராமிய பாரதம் இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும் மற்றும் சுத்தமாக்கும் சேவை செய்வோம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுவிக்கிற சேவை மற்றும் சுத்தமாக்கும் சேவை நாங்கள் செய்வோம்னு சொல்றாங்க. நல்லது. நடைமுறை அல்லவா. இதற்கான மொத்த முடிவுகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியிடம் செல்கின்றதான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போது அனுப்பவில்லைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்த மொத்த முடிவுகள்லாம் அனுப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அனுப்பலை. பாபா சொல்றாரு அனுப்ப வேண்டும். ஏனெனில் இதை கிராமங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது அரசாங்கத்திற்கான வேலைதான். ஆனா நீங்க சகயோகியாகி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ரிசல்ட் பார்த்து நன்றாக ஏற்றுக்கொள்வாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை இப்போ உருவாக்குங்கள். அது அரசாங்கத்தின் பல முக்கிய மக்களுக்கு செல்லும். புத்தகம் அல்ல, பத்திரிகை அல்ல, சுருக்கமாக முழு விஷயங்களும் அனைத்து பக்கமும் அனுப்ப வேண்டும் சொல்றாரு. நல்லது. வாழ்த்துக்கள். நல்லது. இடையிடையில் திரும்ப இருமல் வருது. தாதி உடல்ல பேசிட்டு இருக்காரு இல்லையா, இருமல் வருது. இந்த குரல் வளையம் ஓய்வு விரும்புகின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. பாப்தாதாவிடம் நாலாபுரத்தின் சேவைக்கான முடிவுகளும் வருது மற்றும் விசேஷமாக இன்று எந்த மூளை முடுக்கும் இருந்து விடக்கூடாது. யாருக்குமே செய்தி கிடைக்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கிடைக்க வேண்டும். மேலும் யாரெல்லாம் மெகா புரோகிராம் செய்தீர்களோ அதன் செய்தி அனைத்தும் கிடைத்தது. நாலாபுரத்திலும் சேவையின் முடிவுகள் வெற்றி பூர்வமாக உள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே நல்லா சேவை பண்றாங்க, அதோட முடிவு கூட வெற்றி பூர்வமா இருக்குன்றாரு. குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றி அடைந்துள்ளீர்களோ அப்படியாக சொல் மூலம், தொடர்பு மூலம் மற்றும் கூடவே தனது முகத்தின் மூலமாகவும் சாட்சாத் ஃபரிஸ்தா ரூபத்தை சேவித்து கொண்டே செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்க முகம் மூலமாகவும் ஃபரிஸ்தா மாதிரி நீங்க தென்படணும். அந்த மாதிரி நீங்க வாய் மூலமா, தொடர்பு மூலமா சேவை செய்றீங்க, அதன் கூடவே உங்க முகம் மூலமாகவும் சேவை செய்யுங்கன்றாரு. சாட்சாத் ஃபரிஸ்தா மாதிரி தெரியணும் எல்லாருக்கும்னு சொல்றாரு. நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்துள்ளீர்களோ அவர்கள் கை வைத்துங்கள். அநேகம் உள்ளீர்கள். நல்லது. டூலேட், மிக காலதாமதம். பலகை போடுவதற்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க. நல்லது. வாய்ப்பை இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். அதிசயம் செய்து காட்டுங்கள் சொல்றாரு. தைரியம் வச்சிருக்கிறீங்க இல்லையா,
பாப்தாதாவின் உதவி ஒவ்வொரு குழந்தைகளுடனும் உள்ளது. நீங்க தைரியம் வச்சீங்கன்னா பாபா எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உதவி உதவி பாபாவுடைய உதவி இருக்குதுன்னு சொல்றாரு. நல்லது. பாப்தாதா நாலாபுரத்தில் உள்ள சாக்காரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, அவரவர் இடத்தில் உள்ள உள்நாட்டில் பாபாவுடன் சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு அதிகமான சேவை செய்ததற்கு, அன்பிற்கு மற்றும் புருஷார்த்தம் செய்ததற்கு வாழ்த்துக்கள் என்னவோ வழங்கி கொண்டுள்ளார். ஆனால் புருஷார்த்தத்தில் தீவிரமாக ஆகி இப்போது ஆத்மாக்களை துக்கம் அசாந்திலிருந்து விடுப்பதற்கு மேலும் தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. துக்கம் அசாந்தி கீழான தன்மை அதிகரித்து கொண்டுள்ளது. இப்போ உலகம் ஃபுல்லா துக்கம் அசாந்தி கீழான தன்மை இப்போ அதிகரிச்சுட்டே போகுது. இப்போது அதை முடிவிற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான ஆசையை தந்தையிடமிருந்து இப்போ வழங்குங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட சதா திடமான எண்ணங்கள் கொண்ட குழந்தைகளுக்கு பாபா அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாரு. ஓம் சாந்தி சொல்றாரு. வரதானம் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. என்ன வரதானம்னா விசேஷ சேவாதாரி. விசேஷ சேவாதாரி யாருன்னா பணிவாகவும் இருப்பாங்க, அத்தாரிட்டியாகவும் இருப்பாங்க, அதிகாரத்தோடையும் பேசுவாங்க, பணிவாகவும் இருப்பாங்க. ரெண்டுமே சமமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யட்சம் செய்யணும். பாபா பணிவாகவும் பேசுறாரு, அதிகாரத்தோடையும் பேசுறாரு இல்லையா. அப்படியே கோழையா அப்படி பேசுறது இல்ல. பணிவுன்னா அப்படியே ரொம்ப வார்த்தையை இறக்கல, ஒரு அதிகாரத்தோடையும் பேசுறாரு இல்லையா. அந்த மாதிரி ஞானத்தின் அத்தாரிட்டியா இருக்கிறாரு. அப்ப அத்தாரிட்டியாவும் பணிவாவும் பேசணும். ரெண்டும் சமநிலையில பேசணும். பாபா மாதிரி பேசணும். அந்த மாதிரி அவரை பிரத்யட்சம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரியா பாகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எங்கு சமநிலை பேலன்ஸ் இருக்குமோ அங்க அதிசயம் தென்படுகிறது. எங்க பணிவும் இருக்குது, அதிகாரமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, அன்பும் இருக்கு, சக்தியும் இருக்கு, பேலன்ஸ் இருக்குதுன்னா அங்கு அதிசயம் தென்படுகின்றது. எப்போது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தால் அதிசயமே தென்படுன்றார். நீங்க பணிவா இருந்து சத்தியத்தோட அதிகாரத்தை உண்மைதானே பேசுறீங்க, அதிகாரமா பேசுங்கன்றாரு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாம பணிவோட பேசுங்கன்றாரு. பேசும்போது யாருக்காவது பாபாவோட அறிமுகம் கொடுத்தீங்கன்னா அதிசயமே தென்படுன்றாரு. இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்க பேசும்போது பேலன்ஸோட பணிவாகவும் நீங்க அதிகாரத்தோரணையோட சத்தியத்தை நிரூபிக்கும் போது அதிசயம் தென்படும். இந்த ரூபத்துல தந்தையை பிரத்யட்சம் செய்ய வேண்டும்ன்றாரு. தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா. உண்மையை பேசுறவங்க தெளிவா பேசணும். பல கொல கொலன்லாம் பேசக்கூடாது, தெளிவா பேசணும். அப்பதான் அது உண்மைன்னு அர்த்தம். தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும், அதில் அன்பும் இருக்க வேண்டும் சொல்றாரு. பணிவா பேசணும், அன்பா பேசணும், இனிமையா பேசணும் இல்லையா. அப்ப தெளிவாகவும் பேசணும்ன்றாரு. பணிவு மற்றும் இனிமையும் இருந்தால் மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்தால் பிரத்யட்சம் ஏற்படும்ன்றாரு. நம்ம கிட்ட பணிவும் இருக்கணும், இனிமையும் இருக்கணும், மகான் தன்மை இருக்குது, அது கூடவே உண்மையாவும் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்ம உண்மையை சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பாபாவுடைய பிரத்யட்சம் ஏற்படும் சொல்றாரு. இவங்களை யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ தைரியமா பேசுறாங்க, இவங்கள்ட்ட ஏதோ உண்மை இருக்குன்னு எல்லாருக்கும் புரியும். இவங்க கடவுளே இவங்களை உருவாக்கி இருக்கிறாருன்றது தெரிய வரும். அவங்க அப்புறம் அப்பதான் பாபாவுடைய பிரத்யட்சம் ஏற்படும். பேசும்போதே இடையிடையில் அனுபவத்தை செய்வீங்கள். பேசும்போது வெறும் ஞானத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நடுவில் பாபாவுடைய பாபாவுடைய கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. அடிக்கடி யோகா பண்ணி மேலே சூரஜ் பாய் அப்படிதான் பேசுவார். நடுவில் யோகா கமெண்ட்ரி கொடுப்பாரு, அனுபவத்தை செய்ய வைப்பாரு. அந்த மாதிரி அமைதியில மூழ்க வைங்க, அன்புல மூழ்க வைங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி பேசும்போது இடையிடையில அனுபவத்தை செய்வீங்கள். இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியின் அனுபவம் தேவைன்னு சொல்றாரு. இதன் மூலம்தான் உங்களுக்கு அன்பில் மூழ்கிய மூர்த்தியின் அனுபவம் தேவைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சொரூபத்தினால் சேவை செய்யக்கூடியவர்கள் தான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள். இந்த மாதிரி யாரு சொரூபத்தின் மூலமா சேவை செய்யறாங்களோ, அதாவது ரெண்டும் சமநிலை வச்சு பணிவாகவும் அத்தாரிட்டியோடையும் புரிய வைக்கிறது, இடையிடையே அனுபவம் செய்ய வைக்கிறது, நம்ம அன்பில் மூழ்கிய நம்ம மூர்த்தி அந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கிறது. யார் இந்த மாதிரி சேவை செய்யறாங்களோ அவங்கதான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை, எனினும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப ஒரு டைம் வருது, அப்ப எந்த ஒரு சாதனமும் நம்ம கையில இல்லை, ஃபோன் இல்லை, ஃபேன் இல்லை,
எதுவுமே இல்ல. ஒரு லைட்டு கூட இல்ல பாபா. யோகா பண்றதுக்கு ஒரு லைட்டு கூட இல்ல. கரண்ட் இல்ல. எதுவுமே இல்ல. உலகமே இருண்டு போயிடுச்சு. என்ன பண்றது? சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை. அப்பா கூட எனினும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது. அப்ப கூட என்னோட யோகா, என்னோட கனெக்ஷனை யாராலும் தடை ஏற்படுத்த முடியாது. அப்ப கூட நீங்க யோகா பண்ணணும் பாபான்னு நினைக்கணும். அப்ப கூட நீங்க வந்து சாதனை பண்றதுல தடை வந்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, போன் இருந்தாதான் நான் வந்து சேவை பண்ணுவேன், ஃபேன் இருந்தாதான் நான் யோகா பண்ணுவேன். அப்படிலாம் இருக்காது. ஒரு டைம் வரும், ஒண்ணுமே இருக்காது, கரண்டே இருக்காது, டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, எல்லாமே நெட் கனெக்ஷன்லாம் இருக்காது, எல்லாமே தடைப்பட்டுடும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடும் உலகம். அந்த டைம்ல கூட நான் பாபாவை வந்து எதுவுமே நான் எதையும் நினைச்சிருக்க மாட்டேன். நான் ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கணும், பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளவுதான். அந்த சாதனையில தடையே ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.